ஒரே ஒரு விஷயம் பண்ணனால ஒரு ஃபேக்ட்ரி ஓனருக்கு லேக்ஸ் கணக்கில் வந்து சேவிங்ஸ் ஆச்சு. ஏன் தெரியுமா? அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் டிராயிங்ஸ் இல்லாமல் ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னது தாங்க. யூஸ்வலாகவே ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் கான்ட்ராக்டர் ஃபைனல் பண்ணிட்டோம், வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபேக்ட்ரி ஓனர் அப்படியே மாற்றி யோசிச்சாருங்க. இனிஷியலாகவே நானும் அந்த ஃபேக்ட்ரி ஓனரும் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த 5 டிராயிங்ஸ் இல்லாமல் ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பிக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோங்க. அதை அவரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிராயிங்ஸ் முடிஞ்ச பிறகு சூப்பராக ஃபேக்ட்ரி கட்டினாருங்க. இந்த 5 டிராயிங்ஸில் ஃபஸ்ட்டு லேஅவுட் பிளானுங்க. லேஅவுட் பிளானில் மிஷினரிஸ் எங்கே இருக்கும், ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வைக்கணும், அது போக பைக் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே கிளியரா நம்ம வந்து லேஅவுட்ல பார்க்க முடியுங்க. லேஅவுட் பிளானை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்றப்பதான் நம்மளோட ஃபேக்டரியோட ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பா கூடுங்க. இந்த விஷயத்துல நம்ம ப்ராப்பரா பிளானிங் பண்ணாட்டினா நமக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா லாஸ் உறுதிங்க. என்ன கேட்டா ஃபேக்டரியோட அடிநாதமே ஃப்ளோர் பிளான் தான் சொல்லுவேங்க. செகண்ட், ஃபேக்டரியோட எலிவேஷனுங்க. உங்க கம்பெனியோட ப்ரொஃபஷனல் லுக்கு வெளியேந்து பார்க்குறப்ப தாங்க தெரியும். அதனால எலிவேஷன் டிசைன் ப்ராப்பரா மினிமலிஸ்டிக்கா அதே நேரத்தில் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணுங்க. ஃபேக்டரியோட எலிவேஷன் டிசைன் ப்ரொஃபஷனல் இமேஜ் மட்டும் கிடையாதுங்க, உங்க பிராண்டோட ஒரு அடையாளங்க. தேர்டு, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸுங்க. ஒரு ஃபேக்டரியோட ஃபவுண்டேஷனு, அது போக ரூஃப் ஸ்லாப், பீமு எல்லாமே என்னென்ன கம்பி வருதுங்கிறத சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு பிறகு டிசைன் பண்றது கரெக்டாக இருக்குங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம ஃபியூச்சர் க்ரோத்தையும் கன்சிடர் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்றப்போ நமக்கு எக்ஸ்பான்ஷன் போறதும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிபி பில்டிங்ஸ் வந்துருச்சுங்க. அதனால ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸோட இம்பார்ட்டன்ஸுமே கூடி இருக்குங்க. ஃபோர்த்து, எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸுங்க. நம்ம ஃபேக்டரியில் உள்ள மிஷினரிக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் லோடு அண்ட் தென் சுவிட்ச் பாயிண்ட், மெயினாக கேபிள் ரவுட்டிங்கு, அது போக பேனல் லொக்கேஷனு, இது எல்லாத்தையுமே ஃப்ரம் டே ஒன்னே டிசைட் பண்ணிடுறதுனால நம்மளோட ஃபேக்டரி ஆப்ரேஷன்ஸு ஸ்மூத்தாக இருக்குங்க. ஃபியூச்சரில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸை ரெஃபர் பண்ணுறதுனால யாருனாலுமே இதை ரெக்டிஃபை பண்ண முடியுங்க. ஃபிஃப்த்து, பிளம்பிங் டிராயிங்ஸுங்க. நம்ம ஃபேக்டரியில் உள்ள வாட்டர் லைன், அது போக டாய்லெட்ஸில் உள்ள ட்ரைனேஜ் லைனு, முக்கியமாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்குரிய பைப் லைனு எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிளானிங் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்க. பிளம்பிங் டிராயிங்ஸ் டிசைன் பண்ணுறப்போ ட்ரிங்கிங் வாட்டர் பைப் லைனையுமே கரெக்டாக பிளான் பண்ணிடுறது மச் பெட்டருங்க. ஃபேக்டரி கட்டுறதுங்கிறது ஒரு பில்டிங் கட்டுறது கிடையாதுங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னா கரெக்டாக டிசிஷன் எடுக்கணுங்க. அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த 5 டிராயிங்ஸுமே ரொம்ப முக்கியங்க. 5 டிராயிங்ஸோட அந்த ஃபேக்டரி ஓனர் கட்டினதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸே அவருக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. அது போக அவரோட ஃபேக்டரியோட ப்ரொடக்டிவிட்டியும் அவரோட ஃபேக்டரியோட ஆப்ரேஷன்ஸுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. ஃபேக்டரி கட்ட போகிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிளாரிட்டின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் ஃபேக்டரிக்குரிய கம்ப்ளீட் பிளானிங் கைடை அனுப்பி வைக்கிறேங்க. டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டி.